Friends, good morning. So எல்லாருக்கும் happy weekend. So next week updates கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிறகு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூவாக இவ்வளோ தூரம் நம்மளுக்கு மார்க்கெட்டில் பை சைட் தான் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஸோ நாங்களும் செல் சைட் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த வீக் வந்து நமக்கு பெரிய ப்ராஃபிட்ஸ் இல்லை. ஸோ 2-3 ஃபெயிலியர்ஸ். ஸோ அதுக்கு பிறகு நேற்று மட்டும் தான் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சு நம்மளோட குரூப்பில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குதுன்னு. மேபி இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம் மார்க்கெட்டில். ஸோ இல்லை மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட் கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதில் பி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஜூனில் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷார்ட் செல் வந்திருக்கும், ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். திரும்ப எகெயின் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு இந்த ஜூன்லேயே வச்சு நீங்கள் ஒரு செல் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் செல் கிடச்சிருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நம்மளோட லாஸ்ட் வீக் த ஐடியா படி 19 இந்த 20க்கு பிலோ தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கல. ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் 1900 கீழே பிலோ மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா கட்டாய மார்க்கெட் வந்து செல் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்துக்கலாம். வளமையாக பார்க்குற மாதிரி மந்த் சார்ட்ல இருந்து போய்க்கிறோம். ஸோ இந்த மந்த் சார்ட் முடிகிறதுக்கு இன்னும் நமக்கு ஒரு 5 days இருக்குது. ஸோ இந்த 5 daysக்கு பிறகு தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் மார்க்கெட்டில் எந்த வேல மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ண போகுதுன்னு. ஸோ இதை வச்சு தான் நம்ம நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு மெயினாக இருக்கிற ஏடிபி நியூஸும் என்எஃப்சி நியூஸும் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து இந்த கேண்டல் முடியக்குள்ள மார்க்கெட் வந்து எபோவ் இதுக்கு மேலே முடிஞ்சா மார்க்கெட் கண்டினியூவாக நமக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட் வந்து பிலோ இந்த ஜூனுக்கு கீழே முடிஞ்சிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு செல் ஜோனில் தான் நம்ம இருக்க போகிறோம். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம ஒரு செல் ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறேன். நான் இது வந்து மந்த்லி சார்ட்டில் 19 மட்டும் எடுக்கிறேன் இப்போதைக்கு. அதே மாதிரி பை சைட் வந்து அப் சைட் வந்து இந்த ஜோன் இந்த 1964 இல்லாட்டி 1965 எடுங்க, நல்ல ஜோன். ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து 1965 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணப்போ நமக்கு பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு இந்த லோ நமக்கு கட்டாயம் தேவை, இப்போ உள்ள லோ. ஸோ அதனால் இந்த லோவுக்கு நான் வந்து பிளாக் கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு 1884 மட்டும் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு டவுன் சைட் கொடுத்துருக்கு. ஸோ அப்படியே ஓவராலாக நம்ம வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட் வந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் டவுன் வந்தாலும் திரும்பவும் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பவும் இந்த ஜோனில் தான் மார்க்கெட் வந்து பை சைட்டில் தான் மார்க்கெட் வீக்லி சார்ட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்படி க்ளோஸ் வைக்கிற மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்தால், அதாவது இந்த கேண்டில் வந்து இது ஒரு கிரீன் கலர் கேண்டிலாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இது க்ளோஸ் வச்சுன்னா அபோவ் இதுக்கு மேலே மார்க்கெட்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு மார்க்கெட் வந்து பை சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். பட் அப்படி க்ளோஸ் வைக்கல. மார்க்கெட் எகெயின் என்ன நடந்திருக்கு, திரும்பவும் இந்த ஜோனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த 1920 19 ஸோ அந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான், பிரேக் அவுட் பண்ணி வீக்லி இல்லாட்டி டே இன்ட்ரா டே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ வீக்லி சார்ட்டில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ வீக்லி சார்ட்டுக்கு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறோம், ஈஸியாக இருக்கும். ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து 1890 நான் அப்ராக்ஸாக எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த ஜூம் 1915 எடுத்துக்கிறேங்க, இல்லாட்டி 1914 இல்லாட்டி 1915 எடுத்துக்கிறேங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு இந்த 2 ஜோனுக்குள்ளே தான் நம்ம இப்போ உள்ள சிச்சுவேஷனில் என்ன நடந்திருக்கு, ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அந்த 2 ஜோனை விட்டு மார்க்கெட் என்ன நடக்குது, மார்க்கெட் நமக்கு கட்டாயம் பிரேக் அவுட் கொடுக்கணும். இந்த வீக் இந்த மந்த் வந்து க்ளோஸ் வைக்கக்குள்ள நல்ல கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து எந்த சைடில் க்ளோஸ் வைக்குதோ அதை வச்சு நம்ம கண்டினியூவாக மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ மெயினாக 2 நியூஸ் இருக்குது. ஸோ நியூஸுக்கு பிறகு தான் நல்ல கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட் நம்ம பார்த்துட்டோம். அப்படியே நம்ம போய்க்க வேண்டியதான் இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து டவுன், அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் கொடுத்துருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாலும் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இது ஒரு ரெட் கலர் கேண்டிலாக தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு.
ஸோ இது ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சனால ஸோ இது ரெட் கலர் கேண்டில். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற இந்த கேண்டிலை விட மார்க்கெட் வந்து பெரிய இதாக தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மண்டே மார்க்கெட்டில் இருந்து ஒரு டவுன் சைட் எதிர்பார்க்கலாம் நம்ம மார்க்கெட்டில். ஏன்னா மார்க்கெட் வந்து எபோவ் இந்த 1990க்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா இன்ட்ராடேயில் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன், இல்லாட்டி 1920 க்ளோஸ் வச்சுருந்தா நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் நம்ம பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஜூனுக்கு மேலே ஸோ ஃபியூச்சரில் நமக்கு இன்ட்ராடேயில் ஹை எடுத்தோம்னா இந்த ஜூன் நமக்கு 1923,500. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த ஜோனையும் எடுத்துக்குவோம். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குரிய லோ 1904 இல்லாட்டி 03 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஜோன். ஸோ நம்ம இப்போதைக்கு இருக்கிறது இந்த ரெண்டு ஜோனுக்குள்ள தான் நம்ம மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதை விட்டு மார்க்கெட் என்ன நடக்கும், நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். ஸோ இதை விட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் கிடைச்சா நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் சைட் போகிறதுக்கு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் ஒரு டவுன் ட்ரெண்டில் இந்த ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. ஸோ அப்படியே 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் நம்ம ப்ரீவியஸாக இருந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இங்கேருந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்த மார்க்கெட் கண்டினியூவாக டவுன், திரும்பவும் டவுன், திரும்ப இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்த மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. பட் நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்டாக இருந்தால் இந்த ஜூனுக்கு திரும்ப வரணும், ரிட்டர்ன் 1892 திரும்ப வரணும். ஸோ இந்த ஜூன்லேருந்து மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. மேபி இது ஒரு நியூஸ் டைமுக்காக, அதாவது நெக்ஸ்ட் வீக் இருக்க நியூஸ் டைமுக்காக மார்க்கெட் பை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். மேபி இது ஒரு ஃபேக் மூவ்மெண்ட்டாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நமக்கு இந்த ரெண்டு ஜோனும் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஜோனும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தா நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் நம்ம பை எடுக்கிறதுக்கும் செல் எடுக்கிறதுக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கெங்கே பை எடுக்கலாம், எங்கே செல் எடுக்கலாம்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் வந்து இந்த ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால், நம்ம இப்போ பார்த்த ஜோன் தான், இதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1950. ஸோ 1950 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 1965 மட்டும் மார்க்கெட்டில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணால் கட்டாயம் இந்த ஜோன் ரீச் ஆகும். மேபி இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனில். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சப்போர்ட் ஜோன் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பிலோ நமக்கு இது கீழே செல் ஜோன் தான். கீழே நமக்கு செல் ஜோன். ஸோ இந்த முறை 84 கிடைச்சா நமக்கு 1980 1850 மட்டும் மார்க்கெட்டில் நமக்கு டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே 19க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து டார்கெட் வந்து நமக்கு 1940, அதுக்கப்புறம் 1955 இல்லாட்டி 50, அதுக்கப்புறம் 1965 மட்டும் மார்க்கெட்டில் வந்து பை சைட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்தால். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கல இதுக்கு மேலே ஒரு பை. ஸோ கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல, ஏன்னா இது பிரேக் அவுட். ஸோ கட்டாயம் இவ்வளோ தூரம் மார்க்கெட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ அதெல்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் மார்க்கெட் கண்டினியூவாக போகும். நம்ம வந்து மெயினாக அந்த 1944 மட்டும் எதிர்பார்க்கலாம். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் 1944 மட்டும் நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். இந்த ஜோன் கட்டாயம் ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் வந்து செல் ஜோன்னா கட்டாயம் இதுக்கு கீழே மார்க்கெட் வந்தால் இந்த ஒரு ஷார்ட் செல் இருக்குது உங்களுக்கு, இந்த ஷார்ட் செல். ஸோ இந்த ஷார்ட் செல்லில் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இதில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கண்டினியூவாக என்ன செய்ய போகிறோம், செல் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அப்படி கண்டினியூ பண்ணுற செல் வந்து இந்த முறை நமக்கு
ஸோ இந்த ஜூன் 1950-55 மட்டும் இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ 1955 மட்டும் இப்போதைக்கு எடுப்போம். ஸோ அதே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த 1940 1840 1833 மட்டும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் வச்சுக்கணும். நான் இப்போதைக்கு 55 மட்டும் வைக்கிறேன். ஸோ இதுலேயே நிறைய ஜோன்ஸ் இருக்கு, சப்போர்ட் ஜோன் இருக்கு. இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் 1855 போகும். ஸோ இது ஒரு லாங் டைம் பார்க்குறனால நான் இந்த அப்டேட் தரேன். ஸோ மேபி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு திரும்புறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது செல் ஆப்ஷன் தான். மார்க்கெட்டில் இங்கே வரணும், திரும்ப மார்க்கெட் இதில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதுலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் கொடுக்கறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது இது ஃபியூச்சரில். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. மேபி இந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தால் மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. மேபி இவ்வளோ தூரம் வர்ற இடத்துல வந்து நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரீச் பண்ணிவிட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து பை எடுக்கிறதுக்குரிய சப்போர்ட் எடுக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை, மண்டே மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் கண்டினியூவாக ரொம்பவும் பை சைட் ஃபோக்கஸ் ஆகுதுன்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜோன் பிரேக் அவுட் பண்ணதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நீங்கள் இவ்வளோ தூரம் டார்கெட் இருக்கும். ஸோ இது பைக்குரிய அப்டேட். ஸோ அதனால் நான் க்ரீன் கலராக ஆட் பண்ணுறேன். ஸோ இதுலேயே இன்னொரு ஜோன் இருக்குது, 1944. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 1844 ஒரு நல்ல ஜோன். ஸோ மேபி இதுலேருந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஒரு லாங் செல் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன் லாங் செல்னு சொல்கிறோம்னா 50% பார்த்துக்குறோம். இது வந்து நமக்கு ப்ரீவியஸாக இருந்த நல்ல ஒரு ஹை 1988. ஸோ அப்ராக்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஷார்ட்டுக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ ஸோ நான் இங்கேருந்து வரேன். இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் பார்க்க போனால் இந்த ஜூன், அதாவது 1936, அதே மாதிரி 1948. ஸோ இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நடக்கும் போது மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அதனால தான் நான் வந்து அப்ராக்ஸாக வந்து எடுத்திருக்கேன் 1944. ஸோ 1944 நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருந்து அப்ராக்ஸாக எடுத்திருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம நல்ல கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ அதை விட நீங்கள் பெட்டராக பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும்னா அந்த 1936 இல்லாட்டி 1940 வந்த பிறகு ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஏதாவது நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குதான்னு பாருங்கள். மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் சைட் வருதான்னு பாருங்கள். ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு டவுன் வர மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மேபி அதில் வந்து டவுன் சைட் கண்டினியூ ஆகும் சான்சஸ் இருக்குது. பட் இது ஒரு நல்ல ஜோன். இந்த 1944 இந்த 1944 வச்சு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். மார்க்கெட் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் கொஞ்சம் கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட் பார்த்துக்குவோம். ஸோ நான் வந்து இதில் எடுக்கிறேன் இந்த ஜோன். ஸோ இந்த ஜோனில் நமக்கு கீ ஜோன்னு நம்ம பார்க்க போனால் இந்த 1903. ஸோ அப்ராக்ஸாக நம்ம பார்க்க போனால் இந்த ஜோன் எடுத்துக்கோங்க. கீ ஜோன்னு சொல்ல போனால் ஈஸியான கீ ஜோன் இது 1900. ஸோ இப்போ ஓவராலாக பார்க்க போனால் என்ன நடக்குது, 1900க்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது. இது ஒரு கீ ஜோன், செல்லுக்கான கீ ஜோன். 1900க்கு பிலோ செல் ஓப்பன். ஸோ செல் ஓப்பன் பண்ணால் 1900, அதுக்கு பிறகு 1884, அதுக்கு பிறகு 1880 மட்டும் மார்க்கெட்டில் டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இது வந்து நமக்கு 1900க்குரிய கீ ஜோன். ஸோ கீ ஜோன்னால நம்ம டாட் லைன் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பிளாக் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டிய கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான கலர் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஸோ பை சைட்டுக்குரிய கீசன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ டவுன்லேருந்து பார்த்தோம்னா அதே கீசன் தான் வரும். ஸோ கொஞ்சம் அப்ராக்ஸாக பார்ப்போம். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம எடுக்க போனால் நான் வந்து 1936 எடுக்கிறேன். ஸோ 1936 இதில் ரெண்டு விதமாக பார்க்க வேண்டியிருக்கு. இது பைக்கான கீஸும் 1936லேருந்து 1944 அபவ் நமக்கு எகெயின் வந்து பை ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி பை ஓப்பன் ஆனால் 1944, அதே மாதிரி 1950, அதுக்கப்புறம் 1955, அதுக்கப்புறம் 1965 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ 1965 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து மார்க்கெட் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் நமக்கு ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது பைனால நான் வந்து இது க்ரீன் கலராக ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் இதுதான் அப்டேட். ஸோ நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து ஏ ஆப்ஷன் நடக்கணும். ஸோ ஏ ஆப்ஷன் நடந்தால் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் கட்டாயம் வந்து நடக்கும் போது இதுலேயும் நமக்கு ஒரு பை இருக்குது. இந்த ஜோனில் திரும்பியும் ஒரு பை இருக்குது. ஸோ மேபி அது ஒரு லாங் பையாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது இது ஏ, இதில் ஒரு பி. ஸோ சப்போஸ் இந்த பி ஃபெயிலியராக இருந்தால் கட்டாயம் வந்து என்ன நடக்க போகுது, இந்த சி ஆப்ஷன். ஸோ இதை பி ஆக்கிடுவோம். இது பி, இது சி. ஸோ இங்கேருந்து வார மார்க்கெட் இதில் மேபி சப்போர்ட் எடுக்காட்டி பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த சி நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. சி கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் லாங் பை போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த ஜூன் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி எதுவுமே நடக்கலை, ஏபிசி எதுவுமே நடக்கலைன்னா கட்டாயம் இந்த எக்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா திரும்பவும் மார்க்கெட்டில் இதில் பிரேக் அவுட் கிடைச்சிட்டு இந்த ஜூனில் நம்ம வெயிட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு செல்லுக்காக வெயிட் பண்ணணும். மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து நியூஸ் டைம் இருக்கனால மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஏடிபி நியூஸும் என்எஃப்சி நியூஸும் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மந்த் வந்து பெரிய அளவு ப்ராஃபிட்ஸ் இல்லை நம்மளோட குரூப்லேயும். ஸோ இது நம்ம வந்து ஒரு ஷார்ட் செல் ஷார்ட் பை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல். எவ்ரி இயர் வந்து ஆகஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டுங்க. மேபி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா கண்டினியூவாக இந்த மந்த் வந்து நிறைய நியூஸ் டைப்ஸ் ஸோ கண்டினியூவாக வந்துட்டே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோட நியூஸ், ஜிவிபி நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் இருக்குது ஈரோ, ஜிவிபி, ஈரோட நியூஸ் நிறையவே இருக்குது. ஸோ ரொம்ப ஈரோ மார்க்கெட் ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி இந்த மந்த் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். மந்த் சார்ட்டுக்கு பிறகு வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் எந்த வேல போக போகுது. ஸோ அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.